எல்லாருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு வேலுநாளோட நிகழ்வு மிக சிறப்பான முறையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு 80 பேருக்கு நாங்கள் கால் பண்ணி எல்லாம் ட்ரை பண்ணோம். இன்னைக்கு குறைந்த அளவில் சாமி அந்த நிகழ்வை நடத்திக்கணும் அப்படின்னு சொல்லி முற்பட்டதுனால இன்னைக்கு என்ன பேர் இருக்கீங்களோ அந்த அளவில் மட்டும் இந்த நிகழ்வை நல்லபடியாக பண்ணணும் அப்படிங்கிறது இறைவனுடைய கருணை. இதில் என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, முருகனுடைய வழிபாடு பண்றதும் சிவபெருமான வழிபாடு பண்றதும் ரெண்டும் ஒண்ணுதான். அந்த ரெண்டு வழிபாட்டுல அவங்களுடைய அருள் இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த நிகழ்வுல கலந்துக்க முடியும். அதனால இன்னைக்கு அவருடைய அருள் நமக்கெல்லாம் இருக்கிறனால இன்னைக்கு நம்ம எல்லாரும் கலந்துருக்கோம் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதனால முதல்ல இப்போ சாமிக்கு சத்திரசங்கார திசை பாராயணம் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் பாராயணம் பண்ணுவாங்க. லோகேஷும் தம்பியும் பாராயணம் பண்ணுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா சாமியோட வேல்மாறல் நிகழ்வு நடைபெறும். அதுக்கு அடுத்து திருப்புகழ் போதுவார் மூர்த்தி ஐயா பாடுவார். எங்க எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான அண்ணா. ஏதாவது ஒன்று கேட்டோம்னா உதவின்னு உடனே பண்ணி கொடுப்பாரு. அதனால அண்ணாவோட இதுல நம்ம இன்னைக்கு நல்லபடியான முறையில நடக்குதுங்கிறது எங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம். கடைசிய மந்திர புஷ்பம் அப்படின்னு சொல்லுவோம். சாமி இன்ன வரைக்கும் செஞ்ச எல்லா நிகழ்வுகளையும் சாமி பூவால் அர்ச்சிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அதனால இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாமிக்கு நிவேத்தியம் தீபாராதனை நடைபெறும். அதனால கொஞ்சம் அவசரப்படாம இருந்து எல்லாம் உடனே சொல்லுங்க. ஒரு 1/2 மணி நேரம் தான் சத்திரசங்கார திருசதி நடக்கும். தம்பி சத்திரசங்கார திருசதி நடக்கும். திருசதி முடிஞ்சதுக்கு அப்புறமா வேல்மாறல் பாராயணம் நடக்கும். வேல்மாறல் பாராயணத்துல என்ன அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லுவோம். அதன்படி எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. அதுதான் ரொம்ப பலன். அதாவது ஹோமங்கள் நம்ம வீட்டுல பண்றோம் அப்படின்னா அந்த ஹோமங்கள்ல வரக்கூடிய ஐயர் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி அப்படின்னா அந்த ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி நமக்கு தெரிஞ்ச மந்திரத்தை திரும்ப உச்சாரணம் பண்ணணும். அதை உச்சரிக்கும் பொழுதுதான் அந்த மந்திர ஆற்றல் நமக்குள்ள வரும். அந்த வீட்டுக்குள்ள இல்லத்துக்குள்ள அந்த 1 வருட காலமாவது அதனுடைய மந்திர ஆற்றல் இருக்கும். அதனால மந்திரங்களை உச்சரிக்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. சரியா? இல்ல என்னால முடியல, எனக்கு தமிழ் வரல அப்படின்னா, அதாவது வேல்மாறலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தூய தமிழ்ல இருக்கும். அதனால கொஞ்சம் உச்சரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமங்களா இருக்கும். சிரமங்களா இருந்தா நம்ம ஒரு வார்த்தையை தெளிவா நிதானமாக சொல்லுவோம். அதனால திரும்ப சொல்லுங்க. முடியல அப்படின்னா நீங்களா ஒரு மெட்டு எடுத்து ஒரு வார்த்தையை போட்டு ஒரு கோர்வையை சேர்த்து சொல்ல வேண்டாம். ஏன்னா அதனுடைய அர்த்தம் மாறும், அதனுடைய பலன் மாறும். அதனால மாத்தி சொல்ல வேண்டாம். உங்களுக்கு என்ன செவியில நல்லா விழுதோ அதை மட்டும் தெளிவா சொல்லுங்க. இன்னைக்கு குறைந்த அளவுல இன்னைக்கு வேல்மாறல் ஃபங்க்ஷன் பண்றோம். இன்னைக்கு விஜயகுமார் ஐயா மிக சிறப்பான முறையில உலக அளவுல பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவரை நாங்க முன்னாதான் நினைச்சு இந்த வேல்மாறல் ஃபங்க்ஷன் பண்றோம். காரணம் வேல்மாறல் அப்படிங்கிறது அருணகிரிநாதர் சொல்லி கொடுத்தாரு போனாரு. அதுக்கப்புறம் வள்ளல் சச்சிதானந்த சுவாமிகள் நமக்கு இந்த பாட்டு முரணா பின்ன போட்டு அந்த பாட்டை நமக்கு கொடுத்தாரு. அந்த பாட்டை தான் இன்னைக்கு நம்ம பண்றோம். இன்னைக்கு உலக அளவுல வேல்மாறல் அப்படின்னா விஜயகுமார் ஐயா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். இந்த வேல்மாறல் நாங்க சேலத்துல விஜயகுமார் ஐயா ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தார். இது நடந்த நிகழ்வு பொய் அல்ல. மனசுல வேல்மாறல் அப்படிங்கிறது யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கும் எப்பயுமே. அதனால சாமி இது மாதிரி நாங்களாம் கலந்துக்க முடியலையே, வேல்மாறல் நம்ம ஊர்லாம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னும் போது நினைச்சு ஒரு கொஞ்ச நாள்லயே சாமி Facebookல அதுக்கு ஒரு லிங்க் எனக்கு வந்தது. அந்த லிங்க்ல இந்த மாதிரி வேல்மாறல் பண்றோம் சேலத்துல விஜயகுமார் ஐயாவே பண்ற அப்படின்னு அந்த நிகழ்வுல வந்த உடனே புக்கிங் பண்ணி உடனே அந்த ஃபங்க்ஷன் போனோம். அதுல வச்சிருக்கிறதா நான் வச்சிருக்க புத்தகங்கள், அதுக்கப்புறம் வேல்மாறல்னா என்ன அப்படிங்கிறத பத்தி அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கேட்கும்போது மிக பிரமிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தது. அந்த மண்டபத்தோட வாடகை 65,000. இன்னைக்கு 6,000, அது 65,000, 75,000. அந்த 75,000 வேல்மாறல் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நல்ல சிறப்பான முறையில் முடிஞ்சது. தீவிரம் எல்லாம் பண்ணியாச்சு. வந்திருக்கக்கூடிய அடியார்கள் எல்லாருக்கும்
பொன்னாடெல்லாம் போட்டு எல்லாம் மரியாதை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அம்மா குடுக்குடுன்னு மேல வந்தாங்க. அந்த மண்டபத்தோட ஓனரம்மா மேல வந்தாங்க. சாமி, இந்த அளவுக்கு வேல்மாறன் தான் நான் என்னமோ நினைச்சேன். வேல்மாறன் இவ்வளவு மாற்றங்களை தருவான், வேல்மாறன் இந்த அளவுக்கு சிறப்பா பண்ண முடியுமா அப்படிங்கிற போது எனக்கு பிரமிக்கக்கூடிய வகையில இந்த நிகழ்வு இருந்தது. அதனால 75,000 பணம் எனக்கு வேண்டாம் சாமி, நீங்க இந்த வேல்மாறன் எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இங்க வந்து பண்ணுங்கன்ற வார்த்தை அந்த அம்மா சொன்னாங்க. அதனால இன்னைக்கு அந்த ஐயாவை கூப்பிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலான பணம் செலவாகும். இன்னைக்கு மிக எளிமையான முறையில உங்களுடைய ஒத்துழைப்பால இந்த நிகழ்வு நடத்தணுங்கிறது தம்பியோட ஒருத்தனோட வேண்டுகோள், அவனோட ஆசை. அவனுக்கு எல்லாமே வேல்மாறன் முருகனோட அதிதீவிரமான பக்தன். அதனால அவனுடைய ஆசைக்காக இன்னைக்கு இந்த வேல்மாறன் ஃபங்க்ஷன் பண்றோம். நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பு நல்கணும். அதே போல உங்களுடைய எல்லாருடைய பிரார்த்தனையும் பரிபூரணமா நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செய்து கொண்டு ஐயா ஒரு சின்ன திருப்புகள் பாடுவாரு. பாடி முடிச்சதுக்கப்புறம் சத்ருசங்கார திருசதி பாராயணம் பண்ணலாம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம ஆளுங்களுக்கு ஒன்றும் புரியாத ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம்னா கொஞ்சம் கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஒரு சங்கடம் வரக்கூடாது. அதனால திருப்புகளை அழகாக நம்ம காதல கேட்டுட்டு அதுக்கப்புறம் சத்ருசங்கார திருசதி பண்ணிடலாம். நன்றி. சிவாய். சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. கந்தா குழந்தை வடிவேலா